ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு. ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களை, இன்றைக்கு மீண்டுமாக ஒரு புதிய நாள். இன்றைக்கு நம்முடைய அரசு பொதுத் தேர்வை 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தொடங்குகிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களுடைய உழைப்பின் பலன் வெற்றியாக அமைய அவர்களுக்காகவும் இந்த நாளிலே நாம் செபிப்போம். நம்முடைய பள்ளி லோயலா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் எழுதக்கூடிய மாணவர்களையும் நாம் நினைவு கூறி திருப்பலியில் நாம் வேண்டுவோம். இந்த நாளுடைய வாழ்வியல் சிந்தனையாக கேள்வியும் பதிலும், உரையாடல் உறவாடல், ரொம்ப அழகாக யதார்த்தமாக நம்முடைய வாழ்வியல் சிந்தனையாக சிந்திக்கக்கூடிய, நாம் எதை நோக்கி பயணிக்கின்றோம், எதை நோக்கி பயணிக்க வேண்டும், எங்கே தான் நாம் செல்லுகின்றோம், எங்கே தான் நம்முடைய பாதையும் வழியும் செல்லுகிறது, சரியான பாதையில் சரியான வழியில் தான் நாம் பயணிக்கின்றோம் என்று நம்மை நாம் ஒரு பரிசோதிக்க, சுய ஆய்வு செய்ய அற்புதமான ஒரு படிப்பினையை ஆண்டவர் இயேசு நமக்குள்ளாக ஒரு ஆன்ம பரிசோதனையாக தருகிறார். என்ன கேள்வி, என்ன பதில்? கேள்வி இவ்வாறு சொல்லுகிறது. ஒருவர் வருகிறார், நல்ல போதகரே, முடிவில்லாத வாழ்வை பெற நான் என்னதான் செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி. இது ஒரு அடிப்படையான கேள்வி. முடிவில்லாத வாழ்வு பெற, நாம் இருப்பது முடிவில்லாத வாழ்வுக்காக. முடிவில்லாத வாழ்வை பெற நான் என்னதான் செய்ய வேண்டும்? இந்த முடிவில்லாத வாழ்வு என்பது நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், அது இறப்புக்கு பின் வாழ்வு அது அல்ல, மாறாக முழு மனித வாழ்வு. நாம் இருக்கின்ற பொழுது வாழக்கூடிய, வாழ வேண்டிய முழு மனித வாழ்வு. ஒரு முழு மனிதனாய் நாம் வாழ்வதற்காக நாம் என்னதான் செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கான பதில் ஒரு 2 படிநிலைகளில் ஆண்டவர் இயேசு ரொம்ப அழகாக விளக்கத்தை, கருத்தை அழகாக சொல்லுகிறார். ஒன்று, கட்டுப்பாடற்ற வாழ்விலிருந்து கட்டளைக்கு நிறைந்த வாழ்வுக்கு நம்மை அழைத்து சென்றுள்ளார். கட்டுப்பாடற்ற, அன்கண்ட்ரோலபிள் லைஃப் டு த ஃபாலோயிங் த கமாண்ட்மெண்ட்ஸ். அதாவது எப்படியும் வாழலாம் என்பது கட்டுப்பாடற்ற வாழ்க்கை. இப்படி தான் வாழ வேண்டும் என்பது தான் கட்டுப்பாடான வாழ்க்கை. அது இப்படி தான் வாழ வேண்டும் என்பது தான் முழு மனித வாழ்வுக்கான படிநிலை. அதனுடைய முதல் விஷயத்தை சொல்லுகிறார், கட்டளைகளை கடைபிடி. கட்டளைகளும் விதிமுறைகளும் நம்முடைய முழு மனித வாழ்வுக்கு, ஒரு முழு மனிதனாக, ஒரு கட்டுக்கோப்பாக வாழ்வதற்காக, செல்ஃப் டிசிப்ளின்ட் பர்சனாக வாழ்வதற்கு ஒரு அழகான கட்டளைகளை கடைபிடி. ஃபாலோ த கமாண்ட்மெண்ட்ஸ். அவன் சொல்லுகிறான், நான் கமாண்ட்மெண்ட்ஸ், நான் கட்டளைகளை கடைபிடி. கொலை செய்யாது, பொய்ச்சாசி சொல்லாது, விபச்சாரம் செய்யாது, களவு செய், இதெல்லாம் நான் கடைபிடிக்கிறேனே என்று சொல்லுகிறார். அதிலிருந்து அடுத்தது, கட்டளையிலிருந்து ஆன்மீகத்திற்கு ஆண்டவருடைய அழைப்பு. ஃப்ரம் கமாண்ட்மெண்ட்ஸ் டு த ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆகையால் கட்டளையை கடைபிடிப்பது அது முழு மனித வாழ்வோடு நின்றுவிட முடியாது. அது ஒரு படிநிலை. அதிலிருந்து யூ ஹேவ் டு transition ஃப்ரம் தட் ஏரியா டு த ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம். ஆகையால் அந்த ஆன்மீகத்துக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிற அழகான வார்த்தை இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், நான் கட்டளையெல்லாம் கடைபிடிக்கிறேன், இன்னும் ஒன்று குறைபாடு உன்னிடத்தில் இருக்கிறது. ஸ்டில் சம்திங் இஸ் லேக்கிங் இன் யூ. ஸ்டில் a particular thing is lacking in you. இன்னும் ஒன்று குறைபாடாக இருக்கிறது. அந்த குறைபாடு என்ன? அதை உணர்வது தான் ஆன்மீகம். ஆக உனக்குள்ளதை பகிர்ந்து கொடுக்கின்ற போது the detachment is also a part of the spirituality. ஆக நமக்குள்ள இருக்கக்கூடிய குறைபாடு, நாம் முழு மனிதனாக வாழ்வதற்கு, முழு மனித வாழ்வாக வாழ்வதற்கு நமக்குள் இருக்கக்கூடிய குறைபாடு என்ன என்பதை அலசுவோம். முழு மனித வாழ்வை நோக்கி பயணிப்போம். அந்த முழு மனித வாழ்வை தருவது இயேசு ஆண்டவர். இயேசுவை இறுக பற்றி கொண்டு ஒவ்வொரு நாள் நகர்த்தும். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.